தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் தொடர்ந்து ஜெபத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஜெபம் இல்லை என்றால் நாம் ஆண்டவரோடு கூட பேச முடியாது, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, ஜெப ஜீவியத்துக்குள்ளே நாம் வளர்ச்சி அடைய முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஜெபம் என்பது நாம் ஆண்டவரோடு கூட ஒரு பேசுகிற அனுபவமாக இருக்கிறது. இங்கே நான் பார்க்கும்போது ஏரோது ராஜா பேதுருவை கைது செய்து சிறையிலே போட்டு விடுகிறான். அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள் என்று சொல்லப்படுகிறது. பேதுரு சிறைச்சாலையிலே 2 சங்கிலியினாலே கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறான். மிகவும் அவன் நித்திரை மயக்கத்தில் இருக்கிறான், நித்திரையாய் தூங்கி கொண்டிருக்கிறான் என்று சொல்லுகிறது. ஆனால் அங்கே சபையார்கள் பேதுருக்காக ஊக்கத்தோடு ஒருமனப்பட்டவர்களாக ஜெபிக்கிறார்கள். அல்லேலூயா. ஜெபிக்கும்போது தேவனுடைய தூதன் பேதுரு விழாவிலே தட்டி எழுப்பி வெளியே கொண்டு வருவதை நான் பார்க்கிறோம். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நாம் ஜெபிக்கும்போது நமக்கு வருகிறதான எல்லா போராட்டத்திலிருந்தும் எல்லா நிந்தைகளிலிருந்தும் தேவன் நம்மளை விடுதலையாக்கி மேன்மைப்படுத்தி நம்மளை உயர்த்துவதற்கு ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே பேதுருக்கு நடந்ததை நான் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது. அவன் எல்லாவற்றையும் சங்கிலி விழுகிறது. அவன் தேவதூதரோடு கூட பாதரட்சையை போட்டுக்கொண்டு தன்னுடைய வஸ்திரத்தை மேலே போட்டுக்கொண்டு வருகிறான். ஒரு தரிசனத்தை பார்ப்பது போல அவன் கடந்து கொண்டு போகிறான். பூட்டப்பட்டிருந்த கதவுகள் திறக்கப்படுகிறது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஜெபம் ஒரு எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் மாற்றி போட, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நம் ஊக்கத்தோடு ஜெபிக்கும்போது நமக்கு ஒரு விடுதலையை ஆண்டவர் கொடுப்பா. நாம் ஆசீர்வாதமாக இருப்போம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.